Hi friends, வாங்க சமைக்கலாம் நம்ம Akira's kitchenல. இன்னைக்கு நம்மளோட Akira's kitchenல அருமையான ஐயங்கா ஸ்டைல் தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. தயிர் சாதத்துல என்னங்க பெருசா இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் அதுலயும் டேஸ்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். குழைவான சாதம் எடுத்திருக்கேன் 1 கப். அதில் பாதி கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன், க்ரீமியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, மாதுளம்பழம், திராட்சை, கொத்தமல்லி. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை, 4 வரமிளகா, கொஞ்சோண்டு உளுந்து, கொஞ்சோண்டு கடுகு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா. இப்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து அதில் ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே இது பண்ணிங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாதுளம்பழம், அப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் தேவையான உப்பு. ஃப்ரூட்ஸும் நிறையா போட்டாலும் நல்லா இருக்காது, ஸோ அளவோடு போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாதம் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எப்போதும் தயிர் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான தயிர் சாதம் வந்து ரெடி. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஒருவேளை நீங்கள் சாதம் விதையாக வடிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படி எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இருக்கே அப்பா சூப்பராக இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் வத்தல், எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.